ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும். நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். புதன்கிழமை டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி, ஜெய வருஷம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி தேய்பிறை, சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சங்கடஹர சதுர்த்தி. இன்று மாலை நேரத்திலே விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். காசியிலே உள்ள டுண்டி கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பிற தலங்களிலே விநாயகரை வழிபாடு செய்யலாம். டொண்டி கணபதி மகராஜ் என்று காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் வழியிலே ஒரு விநாயக மூர்த்தம். காசியிலே நிறைய விநாயகர் கோயில்கள் இருக்கின்றன. சிந்தாமணி விநாயகர் கேதார்காட் பக்கத்தில் நிறைய விநாயகர் கோயில்லாம் இருக்கு. படா விநாயக் ஒரு பெரிய பிள்ளையார் ஒருத்தர் இருப்பார். காசியில் உள்ள விநாயகருக்கு என்ன தனி சிறப்புனா, எல்லா பிள்ளையாருக்கும் 3 கண்ணு. முக்கண் முதல்வன், அவருக்கும் முக்கண். முக்கண்ணனாக விநாயகப் பெருமானை ஔவையார் பாடியிருக்கிறார். அந்த முக்கண்ணனாக விநாயகப் பெருமானை வழிபடுவது காசியிலே ஒரு தனிச்சிறப்பு. இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. அனைவரும் தங்கள் இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். சந்திரோதயம் ஆகும் நேரத்திலே சந்திரன் உதித்து விநாயகருக்கு நேர் எதிரிலே தெரியும் பொழுது விநாயகருக்கு தீபாராதனை செய்வார்கள். சன்னதிக்கு எதிரிலே குழுமி இருக்கின்ற பக்தர்கள் விநாயகரையும் தரிசனம் செய்து வானத்தில் தெரிகின்ற சந்திரனையும் பார்த்து வணங்குவார்கள்.
திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் என்று சந்திரனை தேய்பிறை சதுர்த்தியிலே வணங்க வேண்டும். வளர்பிறை சதுர்த்தியிலே சந்திரனை வணங்கக்கூடாது. வளர்பிறை சதுர்த்தியிலே சந்திரனை பார்த்தாலே அவர்களுக்கு கஷ்டங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சதுர்த்தி சந்திரனை பார்த்தா நாய்படாத பாடுபடுவான்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதற்கு முந்தின நாளே 3ஆம் பிறையாக சந்திரன் வரும்பொழுது அது பிறைசூடன் தரித்ததல்லவா. பிறைசூடன் என்றால் யார்? சிவபெருமான். பிறையை சூடியவன் பிறைச்சூடன். பிறையை சூடிய சிவபெருமான் தலையிலே தரித்தது 3ஆம் பிறை என்பதால் 3ஆம் பிறை என்று சந்திர தரிசனம் செய்வது வழக்கம் வளர்பிறையிலே. ஆனால் தேய்பிறையிலே 4ஆம் பிறையிலே சந்திரன் உதிக்கும் போது விநாயகரை வழிபட்டுவிட்டு பிறகு சந்திரனை பார்க்க வேண்டும். இன்றைய தினம் சங்கடக சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி என்றால் சங்கடங்களை போக்கும் சதுர்த்தி. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் சூரியன், தனுசில் புதன் சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. கிரகமாலிகா யோகம் போல் கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு மாலை தொடுத்தால் எப்படி இருக்கும்? முத்து மாலை அல்லது மலர் மாலை தொடுத்தால் அதை போல வரிசையாக சந்திரன், குரு, ராகு, சனி, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடுகளிலே கிரக மாளிகையாக, கிரக மாலையாக, கிரகங்களை கொண்டு மாலை தொடுத்தது போல் காட்சியிருக்கின்ற அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். गंगातरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णु सुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषण भूषितांगं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं सीतां सुशोभित किरीट विराजमानं फालेक्षणानल विशोषित पञ्चबाणं नागाधिपारचित भासुर कर्णपूरं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं पंचाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसी पुरपतिं भज विश्वनाथं तेजोमयं सगुण निर्गुणमद्वितीयं आनन्दकन्दमपि राजितमप्रमेयं नागात्मकं सकल निष्कळमात्मरूपं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं आशां विहाय परिहृत्य परस्य निन्दां पापेरतिं च सुनिवार्य मनस्समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं रागादिदोषरहित स्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यशुभगं करलाभिरामं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं वाराणसी पुरपतेस्तवनं शिवस्य व्यासोक्तमष्टकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं
सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. மேஷராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 4ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய மனதை தொடுகின்ற சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நற்பணிகளிலே ஈடுபடுவீர்கள், நற்செயல்களை புரிவீர்கள், நல்லோரின் சகவாசம் கிடைக்கும், மகான்களின் தரிசனம் கிடைக்கும், ஆலய வழிபாடு செய்கின்ற அற்புதமான ஒரு பாக்கியம் கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் மாலை தொடுத்தாற்போல் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே இதுவரை எட்டிராத புதிய உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்திலே ஏதேனும் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். கண் தொடர்பான நோய் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அது முற்றிலுமாக சரியாகிவிடும். அஜீரணக் கோளாறு போன்ற நோய்களெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். திருப்தியாக சம்பாதிப்பீர்கள். நிறைய பணம் கிடைக்கும் இன்றைய நாளிலே. வியாபாரத்தில் உள்ளவர்கள், சுய தொழில் செய்கின்றவர்கள் ஆகியோரது நிதி நிலவரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பை பெறுவீர்கள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வயதிலே பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் திருமணத்தை இப்பொழுது முடிப்பீர்கள். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசியிலேயே ராசி அதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். நேர் எதிர் வீடான 7ஆம் இடத்திலே மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. யோகாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்திலும் ராசி அதிபதியான சந்திரன் ராசியிலும் அமர்ந்து கொண்டு ஒன்றை ஒன்று பார்க்கின்ற சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். நீங்கள் எப்பொழுதோ செய்த சாதனைகளை எல்லாம் இப்பொழுது பாராட்டுவார்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மற்றவர்களால் கவனிக்கப்படும், புகழப்படும், பாராட்டப்படுவீர்கள். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலே அமர்ந்திருக்கும் குருவால் எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் வியக்கத்தக்க அளவிலே அற்புதமான நன்மைகள் நடைபெறும். மிகப்பெரிய மாற்றங்களை காணப்போகிறீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் மிக சிறப்பாக நடைபெறும். பூமி தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். பூமிகாரகனாகிய செவ்வாய் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது 8ஆம் பார்வையாக. ஆகவே பூமி தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கு விவசாய பணிகள், கட்டடம் கட்டுதல் அல்லது ரியல் எஸ்டேட், இடைத்தரகர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். மிகப்பெரிய தொகையை பார்க்க போகிறீர்கள். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். செலவுகள் சற்று கடுமையாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளெல்லாம் ஏற்படும். எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று தெரியவில்லையே என்று திக்குமுக்காடி கொண்டிருப்பீர்கள். வெளியே சொல்லவும் முடியாது. வெளியே சொன்னால் உங்களுடைய சமூக அந்தஸ்து பாதித்துவிடும். ஆனால் உள்ளே ஒன்றும் இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது. சில பேர் வெளியில் பார்க்குறதுக்கு அப்படியே பளபளப்பாக இருப்பாங்க. உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பையனை பட்டாரமோ லோனோ லொட்டாரமோ.
அந்த மாதிரி சில பேருடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கும். அதற்கு நம்ம என்ன செய்யறதுமா, தலகா பையன பிரம்மதேவுடு பாக ராயலேது என்று அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதே போல இப்பொழுது உங்களுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. எனினும் தாத்தா 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 தாகுறைக்கு நான் என்ன செய்குவேன் அப்படின்னு ஒருத்தர் பாடினார். இன்னும் இது தாத்தா தாத்தா தாத்தான்னு என்னமோ பாடுறாருன்னு பார்த்தா 7 தடவை தா சொல்லார். தாத்தா 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 தா. எழுதா குறைக்கு நான் என்ன செய்குவேன். தலையில் எழுதலையே பிரம்மா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன். எழுதா குறைக்கு நான் என்ன செய்குவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே கிடைக்கும். எழுதலைன்னா நான் என்ன பண்ணுவேன். அதை வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். பிரம்மா எழுதின எழுத்து அழிக்கிற ரப்பர் ஒன்று விற்குது, ஆளுக்கு ஒன்று வாங்கி வச்சுங்க அப்படிம்பார். ஒன்று எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க. முருகா என்னும் சொல்லுதான் அந்த ரப்பர். முருகனுடைய திருவடிகளிலே போய் சரணடைந்தால் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே என்று அருணகிரிநாதர் சொன்னது போல நம்ம தலையெழுத்தெல்லாம் அவன் மாற்றிடுவான். அப்புறம் எழுதா குறைக்காக நீங்கள் வருத வேண்டாம். தலகா பையன பிரம்மதேவுடு பாக ராயில் எதுன்னு குறைப்பட்டு கொள்ள வேண்டாம். இந்த குறைகளையெல்லாம் நீக்குவதற்காக முருகனின் திருவடிகளிலே சரணாகதி அடைய வேண்டும். 5ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சமாக இருக்கிறது. முருகப்பெருமானின் திருவடிகளிலே சரணடைந்தால் உங்களது பிரச்சனைகளை எல்லாம் நொடிப்பொழுதில் அவன் மாற்றி அமைத்து விடுவான். வாரி வழங்கும் வள்ளல் அவன். கொடுப்பவனுக்கு 12 கரங்கள், பெரும் நமக்கோ 2 கரங்கள் தான். அவன் கொடுக்க ஆரம்பித்தால் வாங்க முடியாது நம்மளால். ஆகவே இல்லை என்று சொல்லாதீர்கள், முருகனிடம் செல்லுங்கள். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். தங்கத்தின் விலை இறங்கும் 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 இறங்கிக் கொண்டே போகும். குரு வக்கர நிவர்த்தியாகி மீண்டும் கடகராசியிலே சென்று அங்கே வக்கரகதியிலே பின்னோக்கி கடகராசியிலே செல்லும் பொழுதுதான் தங்கத்தின் விலை மீண்டும் ஏறும். ஒரு நண்பர் கேட்டார், தங்கம் விலை எப்படி இருக்கும் என்று. இப்பொழுது இறங்கும், மீண்டும் ஏறும். குரு வக்கரகதியிலே கடகத்திற்குள் சென்று குரு உச்சமடையும் பொழுது உலக அளவிலே தங்கத்தின் விலை மிக பெரிதாக ஏறப்போகிறது. ஆகவே துலா ராசிக்காரர்களை நீங்கள் தங்கம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், முதலீடு செய்யுங்கள், பின்னால் உங்களுக்கு பயன்படும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 10ஆம் இடத்தில் உள்ள குருவால் உங்களுக்கு அதிசார குருவால் அதிரடி மாற்றங்கள் எல்லாம் தொழிலிலே நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் தொழில் பாதிக்காது. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உங்கள் ராசியை நடுவாக வைத்து பார்த்தால் இரு புறங்களிலும் நிறைய வரிசை கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன. கிரகமாலிகா யோகத்திலே இப்பொழுது உங்கள் ராசி இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நேரம். ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு தருணம் என்பதால் இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மனத்தடுமாற்றம் ஏற்படும். ஆகவே நீங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ராமநாமத்தை ஜபித்து கொண்டு அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் செவ்வாய் உச்சம், 7ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி, 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை, 8ஆம் இடத்து குரு உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் பரவாயில்லை. 8ஆம் இடத்திலே அதிசாரத்தில் குரு வந்திருப்பதால் ஒரு சிலருக்கு பெரிய செலவை ஏற்படுத்தும் அல்லது இழப்பு ஏற்படுத்தும். ஆகவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் மற்றொரு புறத்திலே பிற கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகளும் நடைபெறும், வருமானமும் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாள். இல்லறம் நல்லறமாக நடைபெறுகின்ற ஒரு நாள். கணவன் மனைவரிடையே கனிவு ஏற்படும், அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும், கருத்து வேறுபாடுகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 6குடையவன் 6லே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள்.
ராசி அதிபதியின் நட்சத்திரத்திலே 6ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. சனியின் சாரம் பெற்றிருக்கின்ற சந்திரன், தேய்பிறை சந்திரன் ராசி அதிபதியின் சாரத்திலே 6ஆம் இடத்திலே இருக்கும்பொழுது அது நன்மையைத்தான் செய்யும். 7ஆம் இடத்தில் உள்ள குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து ஒரு நொடிப்பொழுதிலே வெளியே வந்து விடுவார்கள். அதற்கு வழி பிறக்கும். வழக்குகளிலே சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக பெரிய பதவிகள் கூட கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது. இவ்விரண்டு கிரகங்களும் உங்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். 4-7க்கு அதிபதியான புதன் 10ஆம் இடத்திலே அமைந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே புதனும் வலுவாக இருக்கிறது. சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக அமைந்துள்ள காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். இன்று சங்கடகர சதுர்த்தி, விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். சீதக்களபச் செந்தாமரை என்று அகவல் பாடி அவனை அடிபணியுங்கள். கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோம். வேலை பிடித்தவனின் அண்ணனுக்கு காலை பிடித்து விடுங்கள். உங்களுடைய இன்னல்களையெல்லாம் அவன் போக்கி விடுவான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே சனிப்பெயர்ச்சி பலன்கள் தொடர்ச்சியினை பார்ப்போம். नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने
तथा दारुवनध्वंसकारिणे तिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटमकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் கன்னி ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். கன்னி ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி என்று சொல்லலாம். 7.5 சனி முடிகிறது. கடந்த 7.5 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருந்த 7.5 நாட்டு சனி இந்த சனிப்பெயர்ச்சியோடு முடிவடைகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியோடு 7.5 சனி முற்றிலுமாக முடிவடைகிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்மத்தில் 2.5 வருடம், ராசியில் 2.5 வருடம், ராசிக்கு அடுத்த வீடான துலாமிலே 2.5 வருடம் என 7.5 வருடங்களாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனியினால் பல தடைகளும் இன்னல்களும் உடல் உபாதைகளும் ஏற்பட்டு கொண்டிருந்தன. நிறைய பேர் தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சொந்தமாக ஏதோ செய்யலாம் என முடிவு செய்து கடைசியில் அதுவும் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் எல்லாம் இந்த 7.5 சனியிலே ஏற்பட்டு கொண்டிருந்தன. இப்பொழுது அதுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படுகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். மிகப்பெரிய நல்ல நேரம். 3 இடங்களில் மட்டும்தான் சனி நன்மை செய்யும் என்பதை முன்னமே ஒரு நிகழ்ச்சியிலே சொன்னேன். ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடத்துக்கு வரும்போது மட்டும் சனி நன்மை செய்யும். இப்பொழுது கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 3ஆம் இடம் செல்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல நேரம் ஆரம்பம். 7.5 சனி முடிகிறது, 3ஆம் இடத்திற்கு சனி வருகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. வாழ்க்கையிலே எது மிகச்சிறந்த நேரம் என்றால், எப்பொழுது சனி 6ஆம் இடத்திற்கு வருகிறதோ அல்லது 3ஆம் இடத்திற்கு வருகிறதோ அல்லது 11ஆம் இடத்திற்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நல்ல நேரம். வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான விஷயங்களெல்லாம் அந்த நேரத்திலே நடந்துவிடும். நீங்கள் சாதிக்க நினைக்கும் விஷயங்களை சனி 3ஆம் இடத்திற்கு வரும்பொழுது சாதித்து விடலாம். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ, சாதனை படைக்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ, அவை அனைத்தையும் அந்த சனி 3ஆம் இடத்திலே இருக்கும் நேரத்தில் சுலபமாக செய்து விடலாம். மிக கடினமான விஷயங்களெல்லாம் கூட சுலபமாக நடந்துவிடும். அதுதான் 3ஆம் இடத்து சனியால் ஏற்படக்கூடிய நன்மை. உங்கள் ராசிக்கு 5க்கும் 6க்கும் அதிபதி சனி, 5ஆம் வீடாகிய திரிகோண ஸ்தானாதிபதி சனி, 6ஆம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானத்திற்கும் அதிபதி சனிதான். 5ஆம் இடம் என்பது மிக முக்கியமான ஒரு திரிகோணஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த 5ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி. அது 5ஆம் இடத்தை பார்க்க போகிறது. விருச்சிகத்திலிருந்து 3ஆம் பார்வையாக 5ஆம் இடமாகிய மகரத்தை பார்க்க போகிறது. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு அது ஒரு நல்ல நேரம். 7.5 சனி முடிவடைந்தாலே நல்ல நேரம்தான். பல வருடங்களாக திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டு திருமணம் முடியாமல் திருமணம் தாமதமாகி கொண்டிருப்பவர்கள், ஏதேனும் ஒரு காரணத்தினால் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது, தட்டி போய் கொண்டே இருக்கிறது. பொண்ணா எங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால எங்களை பிடிக்கல, நாங்கள் வெளியே போனால் அவங்க விலகி போகிறாங்க, அவங்க வெளியே வர இடமெல்லாம் எங்களுக்கு திருப்தியாக இல்லை,
இப்படி ஏதோ சில காரணங்களால் திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று குறைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண நேரம் நெருங்கிவிட்டது, மிகச்சிறப்பாக நெருங்கிவிட்டது. திருமண வயதிலே இருக்கும் கன்னிராசி ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இப்பொழுது திருமணம் நடந்துவிடும். மாணவ மாணவியர் மிகச்சிறப்பாக கல்வி முன்னேற்றம் காண்பர், உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அற்புதமான பதவி உயர்வு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கவிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. கடகத்திலிருந்து பல்வேறு கிரக அமைப்புகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நிறைய மாற்றங்கள் நிகழும். அனைத்து துறையினருக்கும், அனைத்து தொழிலில் உள்ளவர்களுக்கும், அனைத்து வயதினருக்கும் இப்பொழுது சில மாற்றங்கள் எல்லாம் நிகழ்கின்ற ஒரு நேரமாக இது விளங்குகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பல வருடங்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பல விஷயங்கள் இப்பொழுது நடந்துவிடும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய விருதுகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த விருதுகள் எல்லாம் பகல் கனவாக போய்விடாமல் உங்களுடைய உழைப்பிற்கு, உங்களுடைய தகுதிக்கு, திறமைக்கு உங்களுக்கு வரவேண்டிய விருதுகளெல்லாம் இப்பொழுது வரும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள், புகழ், செல்வம், விருதுகள், பட்டங்கள், பதவிகள், கௌரவ பதவிகள், கௌரவ பொறுப்புகள் என பல விஷயங்கள் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே கலைத்துறையினருக்கு நடைபெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக நூல் வெளியீடு, புத்தகங்கள், அச்சகங்கள், ஊடகங்கள், பத்திரிகைகள், பேப்பர் அண்ட் ஸ்டேஷனரி, எழுதுபொருள், கணினி தொடர்பான வர்த்தகம், ஆன்லைன் வர்த்தகம் செய்பவர்கள், பங்குச்சந்தையிலே வர்த்தகம் செய்பவர்கள், அது போன்ற துறைகளிலே தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிகச் சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய ஒரு செல்வச் செழிப்பு ஏற்படும். செல்வச் செழிப்பு என்றால் மிகப்பெரிய அளவிலே, நீங்கள் எதிர்பார்க்கும் அளவில் இல்லை, அதைவிட மிகப்பெரிய அளவிலே இப்பொழுது ஏற்படும். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துருவீங்க, அதை விட பல சைஃபர் பக்கத்தில் சேர்த்துக்கணும், அவ்வளோ பெருசாக வரும். செல்வச் செழிப்பு ஏற்படுகின்ற நேரம் இது. சனி 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுதும் 3ஆம் இடத்திற்கு வரும்பொழுதும் 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுதும் மிகப்பெரிய செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும். ரொம்ப ஒரு யோகமான ஒரு நேரம், மிகப்பெரிய யோகமான நேரம் கன்னிராசிக்கு இப்பொழுது ஆரம்பமாகிறது. பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப். உங்களுக்கு பெரிய புகழ் கிடைக்கும், பெரிய பதவிகள் கிடைக்கும், கௌரவங்கள்லாம் கிடைக்கும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விடும். இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நாளை தினமும் கன்னிராசியை பற்றி பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ಅಲಂಗಾರ ಶ್ರೀನಿವಾಸ அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா.
ஏழு வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா. ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா. ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா. நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா. பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன். பாரதத்தில் கண்ணனானவன் இதை தந்த நாயகன். திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. நீலவண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே. சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்று ஏங்கினே. கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினேன். காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நந்த கோவிந்தனாகினான். சிறகொடிந்த பறவையாகினேன் கரம் கொடுத்து தாங்கினான். மனமகிழ்ந்த ஸ்ரீனிவாசனே வைகுண்டம் காட்டினான். கண்ணனாக காட்சி தந்தான் ரங்கநாதனாகி நின்றான். ராமனாக காட்சி தந்தான் கோவிந்த பாத பூஜை செய்தேன். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா. வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள் மஷம். ஆத்மத் குருப்பியோ நமக விக்னச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவாக நம்ம எந்த பூஜை பண்ணாலும் எந்த சுபகாரியங்களை ஆரம்பித்தாலும் சில பொருட்கள் தவிர்க்க முடியாததுன்னு சொல்லலாம். இதில் மங்களகரமான இந்த பொருட்கள் மகாலட்சுமி வாசம் செய்கிறது ஐதீகம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோன்னா மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, தண்ணீர் குடம், மாவலை, இந்த மாதிரி சுபமான பொருட்கள் எடுத்துகிட்டு போவோம். வீடுகளில் பூஜை ஆரம்பிக்கும் பொழுதும் மஞ்சளும் குங்குமமும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறோம், மற்ற சுபகாரியங்களை பார்த்தீங்கன்னா மஞ்சள் அந்த இடத்துல இல்லைனாலும் குங்குமத்தை கட்டாயம் நம்ம அந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். எந்த இடமா இருந்தாலும் இப்போ கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணோன்னாலும் அந்த குங்குமத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. பொதுவாக நம்ம எந்த பூஜைகள்லையுமே குங்குமத்தை நம்ம முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்துகிறோம். அதேமாரி இந்த மந்திரங்கள் ஜபங்கள் பூஜைகள்லேயும் இந்த குங்குமத்துக்கு முக்கிய பங்கு உண்டு. விபூதிக்கும் குங்குமத்துக்கும் முக்கிய பங்கு உண்டு. பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற குங்குமத்துக்குன்னு சில வழிமுறைகள் உண்டு. சுத்தமான தரமான குங்குமத்தை பயன்படுத்தும் போது அதனோட மதிப்பே வேறு. சாயம் கலந்த குங்குமங்கள் மாந்திரிக பூஜைக்கோ தெய்வீக பூஜைகளுக்கோ பலன் தராது. ரசாயனம் செயற்கையாக கலந்த உங்களுக்கு அந்த குங்குமங்கள் பலன் தராது. கூடுமானவரை பூஜைகளில் கூட அடிக்கடி சொல்லுவோம், இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துறது,
இரும்பு பயன்படுத்துறது, இந்த மாதிரி பொருட்களை கட்டாயம் தவிர்க்கணும். இப்போ மந்தார இலையில் வச்சது போக இப்போ பிளாஸ்டிக்கில் வச்சு எல்லாம் உபயோகப்படுத்துகிறோம். அந்த காலத்தில் பாதம் இலை, மந்தார இலை, இந்த மாதிரி இலைகளில் தான், வாழை இலை, சருகு இதில் தான் பயன்படுத்துவான், பாக்கு மட்டை இதில். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக் தட்டு, பிளாஸ்டிக் பொருட்கள் வந்துடுது. ஆனால் பொதுவாக பூஜைகளில் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம். இந்த பிரயோகம் பண்ணுற விஷயத்துலேயும் கட்டாயம் உங்களுக்கு இயற்கையாக இருக்க நல்ல தரமான குங்குமத்துக்கு தான் மதிப்பு அதிகம். ஒரு குங்குமம் பொதுவாக நம்ம பிரயோகம் பண்ணும்பொழுது தரமானதாக இல்லையான்னா உங்களுக்கு நீங்கள் பேப்பரில் தொட்டிங்கன்னா தெரிஞ்சு போடும். சாயம் சக்க செவனேறும். தரமான குங்குமத்தை மடித்து எடுத்தால் மஞ்சள் படும். அந்த குங்குமத்தோட பேப்பரில் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக தெரியும். கைகளில் பயன்படுத்தும் போது கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாயம் ஒட்டித்தினால கண்டுபிடிச்சிடலாம். அனுபவத்தில் ரொம்ப சுலபமாக சொல்லலாம். இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த மந்திரத்துக்கு, ஜபத்துக்கு, இந்த குங்குமத்துக்கும் சம்பந்தம் உண்டு. பொதுவாக மகாலட்சுமின்னு சொன்னோடனே குங்குமத்தை வந்து பயன்படுத்தி பூஜிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு குங்குமம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ சொல்ல போகிற மகாலட்சுமி ஜபத்துக்கும் குங்குமம் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. பொதுவாக வந்து அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு குண்டு மஞ்சளை வஸ்திரகாயம் பண்ணி பொடியாக மஞ்சள் பொடி எடுத்து படிகாரத்தை ஒரு பானையில் வச்சு படிகாரம் சேர்த்து அசையாமல் இருக்க வச்சு அதை வந்து ஒரு 15 நாள் 20 நாள் நேரில் அப்படியே காய வச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்துறது உண்டு. இப்போ வந்து நல்ல தரமான குங்குமம் நிறைய இடத்துல கிடைக்கிறது. அவ்வளோ நம்ம சிரமப்பட வேண்டாம். இப்போ சொல்ல போகிற மகாலட்சுமி மந்திரத்தை ஒரு 45 நாட்கள் ஜபிக்கலாம். 32 அல்லது 108 ஊர் ஜபம் பண்ணலாம். ஸ்படிகமணி, முத்துமணி ரொம்ப விசேஷம். நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி கிழக்கு முகமாக இருந்து ஜபிக்கிறது நல்லது. இந்த ஜபம் பண்ணும்பொழுது மகாலட்சுமி எந்திரம் வச்சுக்கலாம், அல்லது மகாலட்சுமி படம் வச்சுக்கலாம், இல்லை மகாலட்சுமி விக்கிரகம் வச்சுக்கலாம். தொடர்ந்து இந்த வழிபாடு பண்ணுறது நல்ல பலன் தரும். துளசி செடி முன்னாலேயும் ஜபிக்கலாம். காலம்பர வேலை துளசி செடி முன்னே கோலம் போட்டு விளக்கேற்றியும் ஜபிக்கலாம். இது அற்புதமான பலன் தரக்கூடியது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜவ்வாதில் கொஞ்சம் அந்த குங்குமத்தில் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்து அது நெத்தியில் திலகமாகிட்டு போனால் சர்வத வசீகரம் உண்டாகும். எந்த ஒரு காரியங்களும் ஜெயிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும். வீட்டில் பால் நைவேத்தியம் பண்ணலாம். திங்கக்கிழமை அல்லது பௌர்ணமியில் இந்த ஜபத்தை ஆரம்பிக்கலாம், இல்லை செவ்வாய் வெள்ளிலையும் ஆரம்பிக்கலாம். நைவேத்தியம்னா பசும்பால் நைவேத்தியம் ரொம்ப விசேஷம் சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை எல்லா காரியங்களையும் சித்தி செய்யும். வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாட்டு விலகும். சரளமான ஒரு செல்வமாக இது இருக்கும். அதேமாரி செலவு குறையும், வரவு அதிகரிக்கும். ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறத பார்க்க முடியும். லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன அப்படின்னா அதுக்கு சில அறிகுறிகள்லாம் சொல்லலாம். அந்த இடத்துல அழுகை இருக்காது, சதா சந்தோஷம் இருக்கும், வீடுகளில் குப்பை சேராது, அதேமாரி பகை இருக்காது, எடுத்த காரியங்கள் நல்ல முறையில் சித்திக்கும், மங்களகரமான காரியங்கள்லாம் தடையில்லாமல் தொடர்ந்து நடக்கும். இப்படி லக்ஷ்மி கடாட்சம் இருக்கின்றதுக்கு பல அறிகுறிகள் நிறைய சொல்கிறான். இப்போ இந்த ஜபத்தை வந்து தொடர்ந்து பண்ணால் பலனை வந்து நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்குங்க. சித்தலக்ஷ்மி, மோக்ஷலக்ஷ்மி, அங்கே ஷா வந்து இக்கு ஷா, மோக்ஷலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, சரஸ்வதி. சித்தலக்ஷ்மி, மோக்ஷலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, சரஸ்வதி. ஸ்ரீலக்ஷ்மி, வரலக்ஷ்மி, பிரசன்ன பவ சர்வதா. சித்தலக்ஷ்மி, மோக்ஷலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, சரஸ்வதி. ஸ்ரீலக்ஷ்மி, வரலக்ஷ்மி, பிரசன்ன பவ சர்வதா. பொதுவாக எந்திரங்கள் எழுதி பூஜிக்கிறதா இருந்தால் செப்பு, வெள்ளி, பஞ்சலோக தகடுகள் எழுதி பூஜிக்கலாம், இல்லை சந்தன பலைகள் எழுதி பூஜிக்கலாம், பட்டு துணியில் எழுதியும் பூஜை பண்ணலாம். லக்ஷ்மி விக்கிரகம்னா அவங்க நம்ம சக்திக்கு ஏற்ப வாங்கி பூஜிக்கலாம். இல்லை படம் மகாலட்சுமி சம்பந்தமான எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல. மகாலட்சுமி படம்னோடனே எந்த படம் இருந்தாலும் இப்படி தான் இருக்கணுன்றதில்லை, எந்த படமாக இருந்தாலும் கட்டாயம் நம்ம பூஜிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணுங்கள். காலம்பரை அல்லது மாலை விசேஷம் சொல்லலாம். காலம்பரை வேலை பொதுவாக நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு நேரடியாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். தொடர்ந்து பண்ணுங்கள். அருமையான நல்ல அற்புதமான பலன்களை பெற முடியும். நாளைக்கு இன்னொரு மந்திரத்தோடு நம்ம சந்திக்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து.